ஸோ ஓகே, இன்ட்ரோடக்ஷன் டு யூஎக்ஸ் டிசைன், யூஎக்ஸ் டிசைன். யூஎக்ஸ் டிசைனா என்ன? ஃபஸ்ட்டு யூஎக்ஸ் டிசைன் அப்படின்னா எல்லாருமே டப்புன்னு சொல்லுவீங்க யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ அப்படின்னீங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஆனால் ஒரு அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் டி போடுவாங்க லாஸ்ட்டில். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஓகேங்களா? யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் த மவுஸ் கிளிக். அப்போ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்டு மவுஸ் டபுள் டேப் அப்படின்னா, இப்போ மவுஸ் டபுள் டேப் பண்ணுறாரு, டபுள் கிளிக் பண்ணுறாரு. இப்போ டபுள் கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா எதனால் யூசர் வந்து டபுள் கிளிக் பண்ணுறாரு? டு ஓப்பன் த ஃபைல். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்டு த டபுள் கிளிக் டு ஓப்பன் த ஃபைல். ஓகே, இப்போ வந்து ஹோல்ட் பண்ணுறாரு மவுஸை, இப்படி ஹோல்ட் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எதுக்காக ஹோல்ட் பண்ணுறாரு மவுஸை யூசரு? யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஹோல்ட் த மவுஸ் டு ட்ராக் அண்ட் ட்ராப் த ஃபைல் ஆர் டு ஸ்கேல் அப் த இமேஜஸ்ஸு, அது மாதிரி சொல்லலாம் நிறைய. ஸோ யூசர் எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகிருக்கிறாரோ, பாஸ்ட் டென்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டுன்றது பாஸ்ட் டென்ஸ், பண்ணியாச்சு ஓகேங்களா? அதெல்லாம் தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். புரியுதுங்களா? சிம்பிள். என்னென்னலாம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறாங்க. நீ எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா? எதுக்காக நீ 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு? யூஎக்ஸ் டிசைன் தான் படிக்கிறேன். அது எக்ஸ்பீரியன்ஸ் படிக்கிறது, அதாவது வாழ்க்கையில் வந்து என்னென்னலாம் யூசர் வந்து தன்னை அறியாமலே இதுவாகிக்கிறாங்களோ, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறாங்களோ, அதுதான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் காஃபி ஷாப்பில் இருக்கீங்க. காஃபி ஷாப்பில் என்னென்ன சுச்சுவேஷன்ஸ் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒய்ஃபை வேணும் காஃபி ஷாப்பில், ஓகேங்களா? டக்குன்னு தேடுவாங்க ஒய்ஃபை இங்கே இருக்கான்ட்டு. ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை சர்ச்சிங் அ ஒய்ஃபை இன் அ காஃபி ஷாப். யூ நோ வாட் ஐ மீன்? ஸோ நீங்கள் சுற்று வட்டாரத்தெல்லாம் பார்க்கணும். இப்போ இது எண்ணெய் பாட்டில் இருக்குங்க, ஓகேங்களா? இந்த எண்ணெய் பாட்டிலில் யூசர் வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகிருக்காரு? இப்போ ப்ரெஸ்ஸிங் திஸ், இது அமுத்துனா உங்களுக்கு எண்ணெய் வெளியே வரும், கரெக்டுங்களா? ஸோ அப்போ யூசர் வந்து இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்காரு, இது அமுத்தத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்காரு. ஸோ ஆப்புன்னு பொறுத்தளவு எல்லாமே ஈஸி. ஆப்பில் வந்து நீங்கள் ஆப்பில் பார்த்தீங்கன்னா யூசர் வந்து எப்படி, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கீங்க, லைக் போடணும், என்ன பண்ணுவீங்க? எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பீங்க? அஃப்கோர்ஸ் டபுள் கிளிக். ஷேர் பண்ணணுன்னா எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பீங்க? கண்டிப்பாக கார்னராக தேடுவீங்க. எங்கே ஷேர் பட்டன் கார்னரில் தேடுவீங்களா? ஸோ யூ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு தட். ஓகே, அதை வந்து நீங்கள் உங்களை அறியாமலே நீங்கள் பண்ணி அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆப் ரெடி பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஷேர் பட்டனை அஃப்கோர்ஸ் நீங்கள் கீழே தான் வைக்கணும். இப்போ யூசர் எங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காரு? இங்கே இந்த சைடு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு, இங்கே தான் ஷேர் பட்டன் இருக்கும். அப்போது நீங்கள் என்ன தான் நீங்கள் ஒரு ஆப் ரெடி பண்ணாலும் ஷேர் பட்டனை நீங்கள் கீழே வைக்கணும், யூனோ. ஸோ அது வந்து கரெக்டான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஷேர் பட்டனை மேலே வச்சிங்கன்னா அது வேறு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். யூசர் வந்து திரும்பி படிக்க ஆரம்பிச்சிடுவார் அந்த ஆப்லேருந்து. அது வந்து அதனால எக்ஸ்பீரியன்ஸ் போயிடுச்சா, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் போயிடுச்சான்லாம் இல்லை. நீங்கள் பட்டன் வச்சிட்டிங்க, ஷேர்ன்றது ஒரு பட்டன், அது வந்து நல்ல குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் அந்த பட்டன் எங்கே பொசிஷன் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் முக்கியம். அதை வந்து எப்படி பார்க்கணுன்னா, நிறைய ஆப் நீங்கள் பார்க்கணும். மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஸில் வந்து ஷேர் பட்டன் எங்கே இருக்குது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஓகே ஷேர் பட்டனு மோஸ்ட்டாக இங்கே தான் இருக்குது. ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ட், யூனோ, அவ்வளோதான். திஸ் இஸ் கால்டு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. லிஃப்ட்டில் போனீங்கன்னா நீங்கள் பட்டன் தேடுவீங்க, அந்த மாதிரி நிறைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. யா